century of service. If you visit, take a meal with gratitude. If you can, support the Annadhanam that continues to feed thousands of. Welcome to Dishware Trip. எந்த அளவுக்கு நம்ம தாய் வீட்டில் சாப்பாடு போட்டு மனசு குளிர வைக்கிறாங்க அதை போல இடம் ஐயாது ரொம்ப சிறப்பாக நடக்கும். வர பக்தர்களுக்கு அன்னதானத்துக்கு ஒரு உதவி பண்ணுறது வந்தால் வணக்கம் வந்திர நமஸ்தே நமஸ்கார் சுவாகரம். நான் உங்கள் டீஸ்வர் ட்ரிப்பில் இருக்குது. இன்றைக்கான வீடியோ என்னென்னு நீங்களே பார்த்துருக்கீங்க. பர்வதமலை. இந்த பர்வதமலை சிவன் சிறப்பு, அந்த ஊர், இந்த மலை ஏறுறது எல்லாமே சிறப்பாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிறப்புங்கிறது எத்தனை பேருக்கு வந்தாலும் அத்தனை பேருக்கும் இல்லைங்கிற மாதிரி சாப்பாடு போட்டு அனுப்புகிற ஒரு மனுஷன். நம்ம வீட்டுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ ஒரு சாப்பாடு அத்தனை பேருக்கு ரெடி பண்ணுறது. ஏன் நம்ம சென்னையிலையும் சரி நிறைய ஆசிரமம் நிறைய இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்பான்சர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பட் இவர் வந்து ஸ்பான்சரே இல்லைங்க. அதுதான் ஏன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது. திருவண்ணாமலை கோயிலையும் சாப்பாடு போடுறாங்க, அதுவும் ஸ்பான்சர் தான். ஹோட்டல்ஸை சமைச்சு மொத்தமாக கொண்டு வராங்க. ஸோ அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வீரபத்ர கோயில் அந்த பூசாரி அவர் தான் இதை நடத்திட்டுருக்காரு. நான் சொல்கிறத விட அவரே சொல்லுவார். வாங்க கேட்போம். அதிகாலையில் மூளை கஞ்சி, மதியானம் சாம்பார், வெள்ளரிசி, ரசம் 24 மணி நேரம் நடக்குது. பெரிய விஷயம். மலை ஏறி தசம் முடியாது 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். உலகத்திலேயே அதிசயமான மலை சஞ்சீவி பர்வத மலை. அதுக்கு முன்னே வந்து இரவு மகளாம் போயிருந்தது. சில வனத்துறைங்க வந்து இப்போது சில கலெக்டர் மூலிமா கட்டுப்பாடு வச்சுட்டாங்க. இப்போ காலையில் 5 மணிக்கு கேட் திறப்பாங்க, மணி 1 மணி டைம். ஆதார் அட்டையோட வரணும். 18 வயசு பிள்ளைங்களும் அனுமதி கிடையாது. 60 வயசு மேலேங்களும் அனுமதி கிடையாது. 1 மணி மேலே மலையேற அனுமதி கிடையாது. அதே சமயத்தில் வெயில் ஒரே கடைகளும் எடுத்துட்டாங்க. மேலே 3 நேரம் நடக்காது. இந்த ஒரு இடம் தான் வற்றாத நதி ஐயா. உலகத்திலே அதிசயமான சஞ்சீவி பர்வத மலை. இது ஆயிரக்கணக்கான மூலிகை சம்மந்தப்பட்ட அந்த மூலிகை கஞ்சி ஐயா. அதிகால மூலிகை கஞ்சியும் அந்த ஊறுகாய் காய்து பாரு, மாங்காய் ஊறுகாய் எந்த ஒரு டோனரே தான் கொடுக்குறாங்க. அது 10,000 கிலோ வரும் வருஷத்துக்கு. இப்போ 5000 கிலோ இது பண்ணி வச்சுட்டு 5000 கிலோ வந்துங்க. ஆவி பருக கஞ்சி அந்த ஊறுகாய் தாளித்து வச்சிட்டாக்கா மலை ஏறுறதுக்கு வீட்டில் வரும்போது ஹோட்டல்லையோ வீட்லேயோ பொங்கல் பூரி சாப்பிட்டா மயக்கத்தை கொடுக்கும். இது சஞ்சீவி பர்வத மலை. இந்த அகோரம் வீரப்பத்த மூலிகை சாப்பிட்டு படியேறினாலுமே உடம்பு ஆரோக்கியம் தெளிவு கொடுக்கும். இது சாதாரண கஞ்சி கிடையாது. அதே சமயம் போகிற வேலை எங்கேயுமே கடை கிடையாது. கொஞ்சம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். இவ்வளோ பேருக்கு சிவபெருமானம் எப்படி மக்களுக்கு ஒன்று கொடுக்க தெரியாது. கண்டிப்பாக 24 மணி நேரம் நடக்குது. 1000 பேர் வந்தாலும் தீவனம் தெரிஞ்சு எடுத்துடுறாங்க. நம்மளாம் சாப்பிடுதுன்னா இது சாப்பிடா போயிட்டு காணிக்க செலுத்தினா கூட அடுத்த பயணம் இந்த நேரத்தில் எப்படி காட்டில் செய்கிறாங்க. நம்மளால முடிஞ்ச 5 நிமிஷம் தலைமுறைக்கு மேலே இருக்கிறாங்க. அரிசி மொத்தம் நீ அது வந்து அரிசி எத்து மட்டும் வந்துருக்கு. எல்லாமே அன்னதானம் கொடுக்கறது தான். முன்னாடி வெளியில் வேணும் போகிறதே கிடையாது. கேட்டதை கொடுப்பாரு வீரப்பத்து. மனசார அப்படியே சூழ்ந்து உங்க நேரத்தில் வீரப்பதன் கேட்டதை கொடுக்கணும். அவர் இல்லை இந்த இடத்துக்கு அன்னதானம் நடத்த முடியாது சாமி. இது சிலிண்டர் கட்டுப்பாடு, வறுவு கட்டுப்பாடு, வறுவு வெளியில் போய் டிப்பாலாம் வாங்கின்னு வரேன். இவ்வளோ பேருக்கு அன்னதானம் தான். இங்கே அளவு சாப்பாடு டைம்லாம் கிடையாது. நம்ம தாய் எந்த அளவுக்கு நம்ம தாய் வீட்டில் சாப்பாடு போட்டு மனசு குளிர வைக்கிறாங்க அதை போல இடம் ஐயாது ரொம்ப சிறப்பாக நடக்கும். வர பக்தர்களுக்கு அன்னதானத்துக்கு ஒரு உதவி பண்ணுறது வந்தால் இந்த வீரப்பதன ஆலயத்தில் வந்து மனசார செலுத்தலாம். வர பக்தர்களுக்கு ஒரு அரிசி வந்து கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம், எண்ணெய் கொடுக்கலாம், காசும் மன நிறைவாக செலுத்தலாம். எங்களுக்கு கொடுத்தா தான் சாப்பிட்றதுலாம் கிடையாது. அவங்க இஷ்டப்போல் நடக்குது ஐயா. கொடுக்கணும் ஆசை இருந்தால் பக்த குணங்களுக்கு வெளியில் கண்டு ஏமாறக்கூடாது. இந்த வீரப்பதன ஆலயத்தில் சிவனே என்னால் முடிஞ்சு காணிக்கப்பான்னு இந்த அரிசி கொடுக்குறியோ பருப்பு கொடுக்குறியோ மனசார செலுத்தலாம். இந்த மலைக்காலத்துக்கு ஒரு குடப்பணி வேணும். அதுக்கு மேலே நம்ம கையால் அன்னதானம் பண்ணி பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம தான் சாதனை இடம் கிடையாது. அது யார் யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துக்கிறாரோ அது சிவன் பெருமானுடைய உத்தரவையாது. வரபக்தன் 1 லட்சம் வந்து பெரிய ஒரு பாக்கியம் இந்த இடத்துல. இது அன்னதானம் திருவண்ணாமலை எங்கே பார்த்தாலும் பெரிய கோயிலில் ஓட்டல் வசதி. சிவமலையில் எந்த வித வசதியே கிடையாது. இந்த வசதியில் மன நிறைவான சாப்பாடு.
வணக்கம். நன்றி நன்றி, நல்லா பேசுகிறேன். போட்டு காட்டுங்க போகலாம் எப்படி ரெடியாக இருக்கீங்க. புக் இல்லை என்ன சாப்பிட பேசுங்க. எடுத்துக்கணும் அப்படியே வா. எடுத்துட்டு போ. ரொம்பவும் அருமையான ட்ரெக்கிங் இது. ட்ரெக்கிங் சொல்லி சொல்லி கடவுளை பார்க்க வர கூட இடங்கிறதே வந்து நாளடைவில் வந்து அந்த வார்த்தை மாறி போச்சு. சிவன், பர்வதமலை, சஞ்சீவ மலை, இது இந்த மாதிரி அழைப்பாங்க. இது ஆக்சுவலி ஆஞ்சநேயர் காலம் ராமருக்காக இந்த சஞ்சீவ மலையை எடுத்துகிட்டு வந்த அந்த அனுமர் அந்த மலையில் அந்த மலை மூலயமா வந்த ஒரு சொல்லுவாங்களே யூனிவர்சலில் கேலக்சியில் ஒரு சின்ன அட்டாமிக் பார்ட்டிகல் தான் அந்த எர்த். சூரியன்லேருந்து வெடித்து சிதறி அதுலேருந்து உருவான அந்த பூமி மாதிரி அந்த சஞ்சீவ மலை, அந்த மலையிலேருந்து விழுந்த ஒரு கல், அதுதான் இந்த பர்வதமலை. ரொம்ப அருமையாக இருந்தது. லெசன் என்னென்னா, லெசன் நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே சொன்னோம்னா நம்ம வந்து கருத்து சொல்லக்கூடிய ஆள்னு சொல்லிட்டு கிரிஞ்சின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்தமாரி இடத்துக்கு வந்தால் ப்ரிகாஷன்ஸ் மூலிமா என்னென்ன பண்ணணும், என்ன இதை வச்சு கொண்டு போகணும், எல்லாமே பிளான் பண்ணி கொண்டு போகணும். ஆனால் நம்ம நினச்சது ஒன்று, அவர் சும்மாடுவாரா? கொண்டு போன எசென்ஷியல் எல்லாத்தையுமே நம்ம அனுமர் வாங்கிட்டார். சண்டை போட்டு வாங்கிட்டார், முடிய பிடிச்சி இழுத்து வாங்கிட்டார். ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு பாட்டில் தண்ணி இல்லாமல் ஏறிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது, நம்ம எவ்வளோ தான் தெளிவாக பிளான் போட்டாலும் நடக்கிறது தான் நடக்கும். அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டோம்னா மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க மேலே அந்த பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நான் அதேமாரி போயிட்டே வந்துட்டேன். ஸோ இதேமாரி அடுத்த லெசனில் பார்ப்போம். கூடவே பயணிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வட்டா இன்னும் நல்ல மழை காலத்தில் வந்தால் இங்கே ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கினே இருக்கும் பொழுது. இந்தமாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம ஏறுற அலுப்பு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்னும் அங்கே குட்டை தண்ணி தேங்கி இருக்கும், மூஞ்சி கழுவிட்டு. சரி, பருவதமலை டாடா பாய், அடுத்த வருஷம் சந்திப்போம். வரண்ணே. I'm traveling from modern city to the heaven of nature and hidden gems historical sites. Travel with me, this is Dishwar from Dish World channel. Keep subscribe and follow more travel